Taste the Daily. தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடல். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என விவசாய அமைப்புகள் புரட்சி தமிழரிடம் கோரிக்கை. ஒப்பந்த முறையில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் 6 மின் பொறியாளர்களுக்கு, அதுவும் 6 மாதங்களுக்கு மட்டுமே 83 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் கோரியுள்ள சென்னை மாநகராட்சி. நிரந்தர பணியாளர்களை நியமிக்காமல் ஆட்சி முடியும் தருவாயில் 6 மாதத்திற்கான ஒப்பந்தம் கமிஷன் கலெக்ஷன் நோக்கமா என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சி வாகனங்களில் ஏற்கனவே ஜிபிஎஸ் கருவி இருக்க அவற்றை கண்காணிக்க 3 ஆண்டுகளுக்கு 1,64 லட்சம் ரூபாயை செலவிடும் அவலம். தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்க தவறிய மாநகராட்சி பொதுமக்களின் வரிப்பணத்தை முறைகேடாக செலவழிப்பதாக எழும் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி 200 கோடி ரூபாய் முறைகேடு குறித்து விசாரிக்க டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு குழு அமைப்பு. ஐஜி பிரேம் ஆனந்த் மேற்பார்வையில் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படும் நிலையில் கலக்கத்தில் மதுரை மேயர் இந்திராணி மற்றும் திமுக கவுன்சிலர்கள். அதிமுகவை மற்ற கட்சிகள் விழுங்கிவிடும் என்ற விமர்சனங்களை திட்டவட்டமாக நிராகரித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நான் புழுவா என காட்டமாக பதில். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தேய்ந்து போன நிலை, கம்யூனிஸ்டுகள் காணாமலே போன நிலை என எதிர்க்கட்சிகளை கடும் விமர்சனம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 14ஆம் நாள் இன்று வரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தஞ்சாவூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மக்கள் நல பணிகளை செய்ய புரட்சி தமிழர் வாழ்த்து. தமிழ்நாடு மின் வாரியத்தில் கள உதவியாளர் பணிக்காக 39,393 இடங்கள் காலியாக இருக்க தற்போது வெறும் 1,850 நியமனங்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்த அனுமதி. குரூப் 4 தேர்வு போன்று குளறுபடிகள் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி முறையாக தேர்வு நடத்துமா என வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டத்தில் புயலை கிளப்பியுள்ள கிட்னி விற்பனை விவகாரத்தில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணையை துவக்கியுள்ள சிறப்பு குழுவினர். சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி ஆனந்தன் மீது காவல்துறையினர் இன்னும் வழக்கு ஏதும் பதிவு செய்யாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பயோமெட்ரிக் சர்வர் பிரச்சனையால் ரேஷன் பொருட்கள் வழங்காததை கண்டித்து ரேஷன் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். செங்கல் சூளையில் வேலை செய்வதால் ரேகை அழிந்து பயோமெட்ரிக்கில் பதிவாகாததால் பழைய முறையை கொண்டு வர கோரிக்கை. சரக்கு வாங்காம போற மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. நாங்க செங்க வேலைக்கு போறவங்களுக்கு கையில ரேகை இல்ல மாதிரி ரேகை விழுகலன்னு சொல்றாங்க. இல்ல நெட்டு சுத்துறாங்க. 3 நாள் நாங்க இங்கதான் இருக்கோம். 250 ரூபா 300 ரூபா வேலையை கெடுத்து இந்த அரிசி வாங்குறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். எங்க பிழைப்பு என்ன ஆகுறது? நாங்க எப்படி பிழைக்கிறத? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த மிஷினே எங்களுக்கு வேண்டாம். முன்னால எப்படி போட்டாங்களோ அப்படி போட சொல்லுங்க. சேலத்தில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் அடங்கிய அட்டைப்பட்டிகள் சேதமடைந்து விடைத்தாள்கள் சிதறியும் கிடந்த சம்பவத்தால் தேர்வர்கள் அதிர்ச்சி. விடைத்தாள்களில் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டும் தேர்வர்கள் தேர்வின் மீதான நம்பகத்தன்மையும் குலைந்துவிட்டதாக வேதனை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகள், சிறுவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லா அவலம். சென்னை கோயம்பேடு பகுதியில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பாலியல் தொல்லை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலமலையில் தோஷம் கழிப்பதாக கூறி நூதன முறையில் நகை திருடிய நபரை அடித்து கொலை செய்த வழக்கில் 12 நாட்கள் கழித்து திமுக ஆதரவாளர் உட்பட 2 சிக்கினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் திமுகவினரே கொலை சம்பவங்களில் ஈடுபடும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே முட்டை லாரி ஓட்டுநரிடம் கத்தி முனையில் 8 லட்சம் ரூபாய் வழிப்பறி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கை செயல் இழந்துள்ளதால் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மவுண்ட் பகுதியில் 6 வயது மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூர தந்தை மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து குழந்தையின் உறவினர்கள் ஓட்டேரி காவல் நிலையம் முன்பு சாலை மறியல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்கள் உயிரில் காட்டும் தொடர் அலட்சியத்தால் மக்கள் ஆவேசம். குழந்தை மனசை பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்ல வச்சிருக்கு. அப்பா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த குழந்தையே தான் போயிருக்கு, நம்பி இருந்திருக்கு. வாமா நம்ம ட்ரிப்பு போலாம் சொல்லிட்டு ரூம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கா. அந்த குழந்தை அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை கெடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மமா? அவன் நல்லா இருக்கான், குழந்தை முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க. என் உயிருக்கு என் குழந்தை எந்த ஆக்ஷன்? நாகையில் இருந்து திருவாரூருக்கு அரசு பேருந்தில் 1.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது தினந்தோறும் அம்பலம். சென்னை கொளத்தூரில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது தங்கச்செயின் இருசக்கர வாகனம் திருட்டு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சிக்கு ஸ்டாலின் தொகுதியில் நடந்த கொலையே சான்று என குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அசுத்தமான குடிநீர் வருவதாக முறையிட்ட மக்களின் தண்ணீர் பாட்டிலை பிடுங்கி எறிந்து திமுக எம்எல்ஏ கண்ணன் அடாவடி. ஓட்டு போட்ட மக்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் கொடுங்க என்று கேட்டால் எம்எல்ஏ செய்யும் செயல் இதுதானா என்று தாதம்பேட்டை பகுதி மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பாலித்தீன் கவர்களை கையில் மாட்டிக்கொண்டு தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அள்ளுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தின் அவலம். சென்னை டிபி சத்திரத்தில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 20 கிலோ கஞ்சா மூட்டைகள் சிக்கின. 3 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக மக்கள் கவலை. சென்னையில் சர்வதேச போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருந்தவரிடம் இருந்து 7 கிராம் கொக்கைன் சிக்கியது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக விளம்பர மாடல் அரசு வெற்று விளம்பரம் செய்துவிட்டு தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருள் விற்பனை தளமாக மாற்றி அவலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குட்கா பொருட்களை விற்பனை செய்தவர் பிடிபட்டார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கண்டுகொள்வது இல்லை என புகார். தருமபுரி அருகே அரசு நகர்ப்புற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் வீட்டில் மோதிய விபத்தில் சிறுமி உயிரிழப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்கி உயிர்களை பறிப்பதாக கிராம மக்கள் சாலை மறியல். மகளிர் உரிமை தொகை வராதது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு சிறப்பு முகாமில் கேள்வி எழுப்பிய பெண்ணை அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து மிரட்டி அராஜகம்.
பிரச்சனை செய்ய வேண்டாம் என பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து கொச்சைப்படுத்திய திமுக கவுன்சிலர் மகாதேவி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுக்க பகிரங்கமாக லஞ்சம் கேட்ட பில் கலெக்டர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பதை அம்பலப்படுத்துகிறது லஞ்சம் கேட்டு அரசு அலுவலர் பேரம் பேசிய ஆடியோ. சொல்லுப்பா, இப்ப என்ன கமிஷனர் எதிர்பார்க்கிறாரா? ஆமாங்கண்ணா, கையெழுத்து போயிருச்சுண்ணா உள்ள. சரி, அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிறாரு பார்த்து நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அதுக்கு மேல. அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிறாரு பார்த்து நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அதுக்கு மேல. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை கண்டித்து 50,000 ஆசிரியர்களை திரட்டி ஆகஸ்ட் 22ஆம் தேதி கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம். பள்ளி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் கடும் எச்சரிக்கை. எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது இன்று வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய கோட்டை மறியல் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி மோசடி விவகாரத்தில் எங்கள் பாஸ்வேர்டை உயரதிகாரிகள் திருடித்தான் மோசடி செய்ததாக பில் கலெக்டர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. மாநகராட்சி மென்பொருளில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட அந்த உயர் அதிகாரிகள் மீது ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மதுரை மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே அடுத்தடுத்து வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளை. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றவாளிகள் தைரியமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் 2 நாட்களில் 11 பேரை வெறிநாய் துரத்தி கடித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. கடந்த 6 மாதங்களில் 8000 பேரை திருநாய்கள் கடித்ததாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் 12 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் மூச்சு திணறும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை. சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திறனில்லாத காவல்துறை குற்றவாளிகளையும் பிடிக்க முடியாமல் திணறும் அவலம். கரூர் மாவட்டத்தில் நெரூர் வடக்கு, மண்மங்கலம் மற்றும் அச்சமாபுரம் பகுதிகளில் புதிய மணல் குவாரிகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது தமிழக அரசு. அமைச்சராக கையெழுத்திட்ட மறு நிமிடமே மணல் அள்ளலாம் என பொதுவழியில் பேசிய திமுகவினர் தமிழ்நாட்டையே குவாரியாக்க துணிந்துவிட்டதாக மக்கள் கடும் கண்டனம். 2342 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன உத்தரவுகள் விரைவில் வெளியாக உள்ளதாக தகவல். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை மறந்த ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக ஆசிரியர் பற்றாக்குறையை மறைத்து இப்போது விளம்பரங்களை மட்டும் செய்கிறது என இடைநிலை வகுப்பு சீனியாரிட்டி ஆசிரியர்கள் சங்கத்தினர் வேதனை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மங்களூர் ஏரியை குப்பை மறுசுழற்சி மையமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஏரியை தூர்வாரி விவசாயிகளுக்கு உதவாமல் சுய லாபத்திற்காக ஏரியை ஆக்கிரமிக்க நினைக்கும் விவசாயிகள் விரோத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம். காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதி முத்துப்பேட்டையை ஒட்டி இருக்கும்
அண்ணா பல்கலைக்கழகத்தில் 332 பேராசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளம் நிலுவை மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர பணியாளர்கள் பணிக்கால நீட்டிப்புக்காக காத்திருக்கும் அவலம். சம வேலைக்கு சம ஊதியம் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஏமாற்று மாடல் அரசு ஊதியத்தையும் முறையாக வழங்காமல் வஞ்சிப்பதாக பேராசிரியர்கள் வேதனை. மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் நடவடிக்கைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் தீர்ப்பு குறித்தும் அதன் மீது குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 சட்ட கேள்விகள் குறித்தும் விவாதிக்க உச்சநீதிமன்ற அரசியலமைப்பு அமர்வு ஒப்புதல். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதுகுறித்து பதிலளிக்க 1 வார அவகாசம் வழங்கியுள்ளது. இணைய குற்றத்தின் மூலம் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 22,846 கோடி ரூபாயை இந்திய குடிமக்கள் இழந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்த இழப்பு 7,465 கோடியே 18 லட்சமாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 206% அளவுக்கு உயர்வு. வரத்து குறைவால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. தொடர்ந்து 3வது நாளாக 30 ரூபாய் வரை உயர்ந்து 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரித்து 75,000 கடந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தங்கம் கிராமிற்கு 95 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9,380 ரூபாயாக நிர்ணயம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருந்து கத்தார் தலைநகர் தோஹா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. மீண்டும் கோழிக்கோடு விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனுப்பி வைப்பு.